எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 888 போர்ட்டல் தாங்க. 26 8th வந்து ஆகஸ்ட் மந்த்து 8 26/26 கூட்டினீங்கன்னா 8 வரும். அதே மாதிரி 2026 26 பண்ணிங்கன்னா அதுவும் வந்து 8 தான் வரும். இந்த போர்ட்டலில் உங்களுக்கு ஒரு முக்கியமான யூனிவர்ஸோட சீக்ரெட் கார்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்துட்ருக்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் லேக் ஆகிருக்கலாம். பணம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவோ இல்லை வந்து கடனாகவோ இருக்கலாம். ஒரு உறவுகள், சொந்த பந்தங்கள் இவங்களுக்கு நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன வருத்தத்தை தர மாதிரி இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு சீக்ரெட் சொல்கிறாங்க. அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னா, நீங்கள் யூனிவர்ஸோட நம்பிக்கையே பெறணும். அதே மாதிரி வந்து யூனிவர்ஸை நீங்கள் எந்த அளவு நம்புகிறீங்க அப்படின்றது நீங்கள் வந்து செயலில் காட்டணும். இப்போது உங்களுக்கு அவசரமாக பணம் தேவை, உங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு வெயிட் பண்ணணும். ஒரு உறவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இல்லை லவ்வர்ஸ், இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க உங்களை ரொம்பவே காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா வெயிட். உங்களை யார் காயப்படுத்தினாலும், உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி யார் பேசினாலுமே வெயிட். அப்போது நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்று தான். நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத சுச்சுவேஷன், எய்தர் ஃபினான்ஷியலி ஆர் எமோஷ்னலி ஆர் ஃபிசிக்கலி உங்களால் அடுத்த அடி எடுத்து வைக்கவே முடியல அப்படின்ற சுச்சுவேஷனில், இந்த சுச்சுவேஷனில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் போய் கடன் வாங்கி தான் ஆகணும், இல்லை நான் வந்து இவங்களை விட்டுட்டு தான் போகணும், இல்லை வந்து இது அவ்வளோதான், நான் என்னால் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லணும். ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ். அவ்வளோதாங்க. ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ். இது மேஜிக் மாதிரி வேலை செய்யும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஃபினான்ஷியலாக டவுன் ஆகும்போது, ஒரு பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? அந்த பெரிய நன்மை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரும், உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து அடுத்த கட்டம் உங்களை கூட்டிகிட்டு போகும். நீங்கள் அந்த டெஸ்ட் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, ரொம்ப அதாவது நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா பணம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க கரண்ட்லி. என்ன ஆகும்னா, உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா கூட இல்லாமல் அப்படியே நிற்க வச்சிரும். ஆனால் உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. யூனிவர்ஸோட மேஜிக்கே தான். உங்களுக்கு இப்போ வந்து என்னென்னா, எவ்வளோ ஏழ்மைப்பட்டவங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துரும், அவங்களுக்கு வந்து தங்கிறதுக்கு இடம் ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துரும். அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்தது. நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா நிறைய பேர் சாப்பாடே வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் ரோட்டில் இருக்காங்களே, யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது யூனிவர்ஸோட மேஜிக், இறைவனோட அருள் அது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த ஒரு கஷ்டத்தை தாண்டி வரணும். அது ஏன் அந்த கஷ்டம் நம்ம யூனிவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட கர்மாவை சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணுறதுக்கு தான். நம்ம வந்து இப்போது ஃபினான்ஷியலி நிறையா கர்மாவை நம்ம சேர்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது நெகட்டிவ் பீப்புள்ஸும் நம்மளை சுற்றி இருப்பாங்க. அந்த நெகட்டிவிட்டியை காலி பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷனை கொடுப்பாங்க. அந்த சுச்சுவேஷனை தாண்டி வரணும். உங்களுக்கு அட் அ டைமில் டெவிலும் கை நீட்டும், யூனிவர்ஸும் கை நீட்டுவாங்க. நீங்கள் டெவிலோட கையை பிடிச்சிங்கன்னா, இது கஷ்டம் தாங்க முடியாது, டக்குன்னு போய் எங்கேயாவது கடன் வாங்க, அடுத்த மாதம் கொடுத்துக்கலாம், டக்குன்னு இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு அடகு கடையை தேடியோ, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஏதாவது ஒரு ஆப் மூலமாகவோ, இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ நீங்கள் கடன் வாங்க போயிடுவீங்க. அதுவே வந்து நீங்கள் யூனிவர்ஸை நம்பினீங்கன்னா அந்த இடத்துலையே வெயிட் பண்ணுவீங்க. அந்த இடத்துலையே வெயிட் பண்ணி நீங்கள் யூனிவர்ஸோட அடுத்த சிக்னலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு ஒரு மேஜிக் நடக்கும். அதுதான் உங்கள் லைஃபோட மேஜிக். சரிங்களா? இப்போது நீங்கள் வந்து
எமோஷ்னலி இருக்கீங்க அப்படிங்கன்னா ரொம்பவே வந்து ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே வந்து டீப்பாக போயிருக்கீங்க, அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு அவங்க உங்களை வேணும்னே வந்து கன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களை வந்து வெறுப்பேற்றுவாங்க, உங்களை வந்து பார்த்திங்கன்னா மனசை நோகடிப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணுவீங்க, ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஸ்டண்ட்டாக உங்களை வந்து நோகடிப்பாங்க. அது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். மேரிட் உமன்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களோட ஸ்போர்ட்ஸ், கிட்ஸ், மாமனார், மாமியார், குழந்தைங்க யாராக வேணால் இருக்கலாம், உங்களை வந்து கன்சர்ன்டாக வந்து பார்த்திங்கன்னா நோகடிப்பாங்க. உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனும் இல்லை வந்து உங்களை சுற்றி இருக்க சுச்சுவேஷனும் டாக்ஸிக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இப்போது ட்ரெண்டாக நிறையா என்ன ஆகுதுன்னா, பி யுவர் செல்ஃப், விட்டுட்டு வந்துரு, உன்னை மதிக்காதவங்கள மதிக்காத, அப்படி இப்படின்னு சொல்கிறது ஃபேஷனாகவே இருக்குது. இப்படியே சொல்லி சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த வேர்டையே அகராதியிலேருந்தே எடுத்துகிட்டு வராங்க. பட் அது அப்படி கிடையாது. நான் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே இந்த மாதிரி இது வேண்டாம், இந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வேண்டாம், ஹஸ்பண்ட் வேண்டான்னு சின்ன சின்ன காரணங்களுக்காக ஒரு ஈகோனால் பிரிஞ்சு போனவங்க செகண்ட் லைஃப்பில் போயும் நிம்மதியாகவே இல்லை. ஏன்னா அது டெவிலோட கை, அதை அவங்க பிடிச்சிட்டாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் மாறும், கண்டிப்பாக மாறும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், மைண்டில் மனசார அவங்க உங்களை எதிர்த்து பேசும்போதோ, உங்கள் குழந்தைங்களா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கவங்களா இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட செயலில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட செயலில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான பாதையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது அவங்க தானாக யூட்டர்ன் போட்டு உங்கள்கிட்ட வருவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பேசி பிரச்சனையை பெருசாக்கி, இல்லை இவங்க வேண்டான்னு அவங்க மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கி, அந்த வெறுப்பையே வளர்த்துக்கிட்டு நீங்கள் இது வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு போகும்போது அது என்ன ஆகும், இருக்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உங்களை கொண்டு போய் இதை விட பெரிய பிரச்சனையில் முடிச்சிடும். அதுக்கு இதுவே பரவாயில்லடாப்பா அப்படின்ற மாதிரி தோணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் காலம் ஒரு சில விஷயங்கள் வந்து எடுத்ததுன்னா திருப்பி கொடுக்காது. ஃபேமிலின்றதும் அந்த மாதிரி தான். இன்றைக்கி சின்ன சின்ன காரணங்களுக்காக நிறையா குடும்பங்கள் பிரியுது. அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ஏதோ ஒரு மோட்டிவேஷனை பார்த்துட்டோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெளி உலகத்தில் நாம் நம்ம குடும்பத்தை எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இதை வந்து இன்றைக்கி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குடும்பத்துக்குள்ளேயே செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து பல குடும்பங்களை இவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்னாபின்னமாக்குறாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்தான். நம்ம அம்மா அப்பா கிட்ட எப்படியெல்லாம் பேசியிருப்போம், நடந்திருப்போம், நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட பேசும்போதும், நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே பேசிக்கும் போதும் ஒரு சின்ன வார்த்தையை பொறுத்துக்க முடியாமல் கோவப்பட்டு குடும்பத்தை ரெண்டாக்கி தனித்தனியாக போய் அந்த குழந்தைங்க லைஃப்பையும் பாழாக்குறாங்க, அவங்க லைஃப்பையும் பாழாக்கிக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு சமூகமாக, ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு ஜென்ரேஷனாக உருவாக்கிட்டுருக்கு. நம்மளை பார்த்து நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனும் வளர்ந்துட்டுருக்காங்கன்ற பொறுப்போடு இருந்துட்டு நீங்கள் பிஃபோர் மேரேஜ் உங்கள் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சரியோ தப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்கன்னா அது உங்களோட கர்மா. நான் சொல்கிறது இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது, நம்மளை வந்து அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு. அந்த அளவுக்கெல்லாம் பொறுத்துட்டு போகணுன்னு அவசியம் இல்லைங்க. பொறுமை வந்து அந்த மாதிரி பொறுத்துட்டு போனால் கூட, அதாவது ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸோட இல்லை உங்களோட சிப்ளிங்ஸோட இல்லை சட்டத்தோட உதவியை நீங்கள் நாடலாம். அது வந்து ஒரு சைன். அதாவது இது வேண்டவே வேண்டான்றது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்கி அந்த ஃபிசிக்கல் அப்யூஸ் வரைக்கும் கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட ரெக்வெஸ்ட். ஸோ இப்போ வந்து ஃபேமிலியில் எமோஷ்னலாக இருக்கவங்க நீங்கள் ஒரே வார்த்தையை சொல்லுங்கள், ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ். ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் வேண்டாங்க. உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யார், உங்களுக்கு எல்லாமே கொடுக்கறது யார், அந்த இறைவனும் இந்த பிரபஞ்சமும் தான். அப்படி இருக்கும்போது அவங்கள தவிர வேறு யார் உங்களுக்கு ரொம்ப அழகாக நல்லது செய்யவும், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் கொடுக்கவும், உங்களை சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றவும் அவங்களுக்கு மேலே யாருமே கிடையாது. இறைவன் தான் எல்லாரையும் காப்பாற்றிட்டுருக்காரு. பிரபஞ்சம்தான் எல்லாத்தையும் நம்மளுக்கு தேடி தேடி கொடுத்துட்ருக்கு. நம்ம மனசு நம்ம கேட்குற நம்மளோட சென்டென்சஸில் வேணால் தப்பு இருக்கலாம், ஆனால் யூனிவர்ஸோட
கொடுக்குற அந்த கை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நாளும் தவறாய் போனது இல்லை. அது எப்போவுமே 100% கரெக்டாக கொடுக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ எந்த நேரத்தில் தேவையோ கரெக்டாக வந்து நடக்கும். நான் என்னோடய லைஃப்பையே செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச சக்ஸஸ் எல்லாமே ஒரு பெரிய கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்குதே தவிர எந்த வித கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக கிடைக்கிறது பிரபஞ்சத்தோட ரூட்டோ இல்லை. அது அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கவும் கொடுக்காது. ஒரு டஃப்பான சுச்சுவேஷனை தாண்டி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது இருக்குது. அந்த நல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். நம்புங்க, கண்டிப்பாக நம்புங்க. இப்போ நீங்கள் பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ் சொல்லிவிட்டு ஒரு 2 நிமிஷம் டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு நான் உன்னை நம்புகிறேன், அவ்வளோதான், நீ பார்த்துப்ப, கடவுள் இருக்கார் அப்படின்னா நான் ஓப்பனாக பேசுவேன். என்னென்னா, கடவுளே நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பார்த்துப்பீங்க, நான் போய் வெளியில் ஒருத்தர்கிட்ட கேட்கணுன்னு அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு இவ்வளோ பணம் வேணும், எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கள், அவ்வளோதான். கரெக்டாக கொடுத்துருவார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்லேயும் என்னை சுற்றி இருக்கவங்களோ யாராவது ஏதாவது பேசினா கூட நான் அமைதியாக போயிட்டு இது எனக்கு ஒரு லெசன், அவ்வளோதான், இவங்களே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் அமைதியாக தனியாக நான் போயிட்டு என் வேலையை பார்க்க போயிடுவேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து அவங்களே 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் எதிர்க்க இருக்கவங்கள பேச விடுங்களேன், பேசவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளை குறை சொல்கிறதுக்கோ நம்மளை வந்து பேசுகிறதுக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான். ஒரு சுற்றி ஒரு 5-6 விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட கண்டென்ட்டே இல்லை, அவ்வளோதான். இதுதான் உண்மை. 10 நிமிஷத்துக்கு மேலே நம்மளை பற்றி பேசுகிறதுக்கோ சொல்கிறதுக்கோ அவங்கக்கிட்ட ஒன்றுமே இருக்காது. அந்த 10 நிமிஷம் நம்ம பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அவங்க வாயிலிருந்து என்ன தான் வருதுன்னு பாருங்கள். என்ன தான் சொல்கிறாங்க சுற்றி இருக்கவங்க, ஓகே சொல்லிட்டு போங்க, நான் அது அப்படி இல்லை, அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் வந்து தப்பாக இருந்தால் மாற்றிக்கலாம். அவங்க சொல்கிறது வந்து நம்ம செய்கிற தப்பு, நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். இல்லை சரியாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்ஸை நம்பி போயிட்டே இருக்கணும். எல்லா கஷ்டங்களுக்கும் பின்னாடி ஒரு பெரிய நன்மை இருக்கிறது. அதுதான், நீங்கள் இது வரைக்கும் நடந்ததை விட்டுருங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே ஆகட்டும், உங்களோட கோல்ஸ் ஆகட்டும், உங்களோட பண விஷயமாகட்டும், இது வரைக்கும் நடந்த அத்தனையும் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் லைஃப் யூனிவர்ஸை நம்பி ஜாலியாக இருக்க போது, சந்தோஷமாக இருக்க போது, நீங்கள் யூனிவர்ஸை நம்பி உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி போங்க. உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன வேணுமோ அதை மட்டும் நினைங்க. உங்களோட பண விஷயத்தில் எவ்வளோ பணம் வேணுமோ, என்ன வேலை வேணுமோ அதை மட்டும் நினைங்க. எல்லாத்தையுமே கரெக்டான டைமுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு சூப்பராக கொண்டு வந்து தருவாங்க. அவங்களோட ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ரொம்ப அழகாக கொண்டு வந்து உங்கள் கையிலே கொடுப்பாங்க. டோன்ட் வரி. ஸோ இப்போ இன்றைக்கி யூனிவர்ஸ் வந்து சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க. எப்பெல்லாம் டவுன் ஆகிறீங்களோ, எப்பெல்லாம் சோதனை வருதோ, ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்றது தான் உங்களோட கர்மா, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் யூனிவர்ஸை நோக்கி அவங்கள நம்பி அமைதியாக இருந்தீங்கன்னா கர்மா அங்கே கிடையாது. உங்களோட பிரச்சனை காலியாகிடும். நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் போவீங்க. இதுவே நீங்கள் அவசரப்பட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே கர்மா தொடருது. ஓகே, இந்த சீக்ரெட்டாக புரிஞ்சுக்குங்க. இது எத்தனை பேருக்கு இந்த வீடியோ கண்ணில் படும், எத்தனை பேர் கடைசி வரைக்கும் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கேட்டது இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க நிஜமாகவே அதிர்ஷ்டசாலி. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் 888 போட்டல் தான். ஸோ கமெண்ட்டில் 888 ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ்னு சொல்லுங்கள். யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவாங்க. தேங்க்யூ.